ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எது பார்க்க போகிறோம்னா, டேரக்டர் சுந்தர் சி டேரக்ஷனில் அவரே ஆக்ட் பண்ணி வேறு லெவலில் ஹிட் கொடுத்த படம்னா அரண்மனை 4 தான். அரண்மனை சீரிஸுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. அந்தளவு மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அரண்மனை 4ல் ஆக்ட்ரஸ் ராசிகனாவும் தமன்னா செல்விங்கிற முக்கியமான கேரக்டராக ஆக்ட்ரஸ் தமன்னா நடிச்சிருக்காங்க. ஆனால் தமன்னாவோட கேரக்டர் உண்மையிலேயே வேறு லெவல்னு சொல்லலாம். அந்தளவு மக்கள் ஒரு வரவேற்பு கிடைக்கிது. தமன்னா பார்த்திங்கன்னா ஒரு அம்மா கேரக்டரில் செல்விங்கிற பேரில் ஒரு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் அப்படியே அம்மா மாதிரி உணர்ந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கெல்லாம் அப்படி பிடிச்சி போய் பார்த்துருந்தாங்க ஆக்ட்ரஸ் தமன்னாவை. தமன்னா பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அரண்மனை 4 எந்த ஒரு ஹிட் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் செல்வி கேரக்டர் ரொம்ப பாராட்டினீங்க, ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அரண்மனை 4ஓட பிஹைண்ட் சீன்ஸ்லாம் ஷேர் பண்ணி எல்லா ஸ்டண்ட்டையும் நான் தான் பண்ணேன். ரொம்ப சவாலாக இருந்துச்சு அரண்மனை 4. அது ஃபன்னாகவும் இருந்துச்சு. அரண்மனை 4 டீமுக்கு ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு நல்ல டீம் இது. 2024 ஆரம்பித்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் எந்த படமும் ஒரு ஹிட்டை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ படம் வந்துச்சு. ஆனால் எதையுமே விரும்பி பார்க்கல. நல்ல மக்கள் டிவி சொல்லவே இல்லை. மலையாள படம் ரீலீஸ் ஆகிற படம் நிறைய படம் அந்த மாதிரி பார்த்தாங்க. புது படம் எதுவுமே ஹிட் ஆகலை. மக்கள் அவ்வளோது பேசப்படலை. ஆனால் அரண்மனை சொல்ல போனால் அரண்மனை 4 மக்களால் வேறு லெவலில் பேசப்பட்டுச்சு. அந்தளவு பெரிய ஹிட்டை கொடுத்துச்சு. தமன்னா பார்த்திங்கன்னா அரண்மனை 4 சக்ஸஸ் குறித்து நிறைய போஸ்ட்லாம் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரியான ட்ரெண்டாக போயிடுச்சு. அரண்மனை 4லாம் அந்தளவு வேறு லெவலில் இருந்துச்சு. கடந்த 3 சீசனை விட இந்த சீசன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் அரண்மனை 4 பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. அந்த அரண்மனை 4 எப்படி இருந்துச்சு, உங்கள் கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.